எனக்கு அதிகம் தெரியும்னு நினைக்கும் போது தான் கலகம் அந்த இடத்துல தலையை தூக்கும். புரியுதுங்களா? அப்போதான் நம்ம போதிக்கப்படுகிறத கற்றுக்கொள்ளாமலும் அதில் நிற்காமலும் நாம் என்ன செய்யணும்னா அந்த போதகத்தை தள்ளிவிட்டு எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கும் போது தான் நம்ம போய் அடி வாங்குகிறோம். இப்போ நம்ம என்ன வசனம் நீதிமொழிகளில் நான் போதகத்தை தள்ளினேனே, என்னாச்சு? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று சொன்ன மாதிரி போய் வாங்கிட்டு வந்ததில் என்ன நடந்தது? நாகமானுடைய குஷ்டரோகம் இவன் மேலே ஓட்டிருச்சு. அந்த மனுஷனை விட்டது இவனை பற்றி கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் போதகத்தை எடுத்து கொண்டு போனான். இவன் அதே போதகத்தை அசட்டை பண்ணி தேவன் தனக்கு கொடுத்திருந்த தனக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருந்த தீர்க்கதரிசி அவன் என்ன பண்ணிட்டான்? அசட்டை பண்ணதுல தான் அங்கே அவன் அடி வாங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.